வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தென் மண்டே பார்த்திங்கன்னா நம்ம 12th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்க போகுது. அதற்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா வால்யூம் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும். ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக் கொஷின்ஸை பார்த்துட்டு அப்புறம் இன்டீரியர் கொஷினை பார்ப்போம். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி இன்டீரியர் கொஷின்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பாதிக்கு பாதி புக் பேக்லேருந்து வந்தாலும் பாதிக்கு பாதி இன்டீரியர் கொஷின்ஸ். நம்ம புக் பேக்லேயும் நிறைய கொஷின்ஸ் தான் இருக்குது, இருந்தாலும் அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இதை நல்லா படிங்க. தென் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தர் ஓர்ஸ், ரோல் ஆஃப் குயிக் லைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் Fe2O3. போன வருஷம் கொஷின் விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல் ஆர் மான் ப்ராசஸ்னு கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். Then give the uses of zinc, then gangue and slag, then basic requirement for vapor phase refining. இதிலே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா, ஜோன் ரிஃபைனிங்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க. மான் ப்ராசஸ் ரிஃபைனிங்கெல்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க. தென் அயோடின் இந்த ரிஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம், சோடியம் சைனைட் இந்த ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன். இது 12th கொஷின் பார்த்துக்கோங்க கொஞ்சம். 15th கொஷின் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹீலியம் டயக்ராம். தென் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டால்ஜரி. தென் 3 மார்க்ஸ் கொஷின் ஆர் 5 மார்க்கில் கேட்கலாம் இந்த கொஷின்ஸை. தென் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரைட் எ ஷார்ட் நோட்டாக அனலாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக். தென் அலோட்ரோபிசம், தென் யூசஸ் ஆஃப் போராக்ஸ், தென் வாட் இஸ் கேட்டினேஷன், டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். இந்த கொஷின் நல்லா படிங்க. இது ஒரு டைம் 5 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. அரியர் கொஷின் பேப்பர், போன வருஷம் அரியர் கொஷின் பேப்பரும் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. தென் ஃபிஷர் ட்ராப் சிந்தசிஸ், அது போன வருஷம் கேட்டாங்க, இதுக்கும் லைட்டாக பார்த்துக்கோங்க. தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2. தென் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின். தென் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். தென் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங்: ஐசோஜன், டெட்ராஜன், நிக்டோஜன், கேல்கோஜன், ஆலோஜன். அப்புறம் இன்னட் கேஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. தென் how will you identify போரட் ரேடியக்கல். ரைட் எ நோட் ஆன் ஜியோலைட். ஜியோலைட்லாம் 3 மார்க் ஆர் 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரைட். CO is a reducing agent, justify with an example. தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இன்னட் பேர் எஃபெக்ட். கால்கோஜன்ஸ் பிலாங்ஸ் டு பி பிளாக், கிவ் ரீசன். எக்ஸ்பிளைன் ஒய் ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸிபிட் அன் ஆக்சிடென்ட். சார் அந்த கொஷின் வேணாம். கிவ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலஜன் இன் த ஃபாலோயிங்: இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட், ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அதர் ஹாலஜன். யூசஸ் ஆஃப் ஹீலியம், hybridization of iodine in IF7. Then give the balanced equation for the reaction between chlorine with cold NaOH and hot NaOH. இது வந்து 2020 நடந்த கொஷினில் 3 மார்க்காக கேட்ட கொஷின், டீட்டெயிலில் கேட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன் தட் சப்போர்ட் ஃபார் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் டீஹைட்ரேட்டன்ட். இது வந்து 3 மார்க்கில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த கொஷின். தென் ரைட் த ரீசன் ஃபார் த அனாலகஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன். தென் மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, யூசஸ் ஆஃப் ஆர்கன், சஜெக்ட் எ ரீசன் ஒய் HF இஸ் எ வீக் ஆசிட். தென் வாட் டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் அக்கரின். எல்லாமே நீங்கள் எதுவுமே படிச்சிருப்பீங்க. இன்னொரு டைம் இந்த கொஷினை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் 4th யூனிட் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், ஆக்டினைட்ஸ், ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன். 3 மார்க் ஆர் 5 மார்க். தென் வாட் ஆர் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து புக் இன்சைட் கொஷின், அதுக்கு நான் தனியாக வந்து இதுக்கப்புறம் நம்ம புக் பேக் பார்த்ததுக்கப்புறம் புக் இன்சைட் கொஷின்ஸும் பார்க்கலாம். தென் கால்குலேட் நம்பர் ஆஃப் அன்பேரபிள் எலக்ட்ரான்ஸ். டைட்டானியம், மேங்கனீஸ், கால்குலேட் த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ், விச் இஸ் மோர் ஸ்டேபிள். தென் லேந்தனைட் ஆக்டனைட், கம்பேர். 3 மார்க் ஆர் 5 மார்க். தென் அவுட் ஆஃப் LuOH3 and LaOH3 which is more basic. Stronger reducing agent, chromium or iron. Then transition metal shows high melting point. Why? இது கன்ஃபார்ம் இந்த கொஷின்லாம் 3 மார்க்ஸில் வர இந்த டிரான்சிஷன் மெட்டல் ஷோஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கவனம் கொடுத்து பாருங்க. 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 3 மார்க்ஸ்னால் நம்ம டீட்டெயிலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டீட்டெயிலையும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கொஷின் 5 மார்க்கான இன்னொரு கொஷின் கன்ஃபார்ம் 3 மார்க் 5 மார்க்ஸாக தான் இருக்கும். தென் கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம், இதெல்லாம் கம்பல்சரியில் கேட்பாங்கன்னு அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. தென் செகண்ட் வால்யூமுக்கான வீடியோஸ் வந்து சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா IUPAC நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் IUPAC நேம் கொடுத்துட்டு அதுக்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. தென் 4th கொஷின்
Then 10th question, octahedral crystal field. Then linkage isomerism. Then double salt and coordination compound. Postulates of Werner's theory. Very very important questions, 5 marks question. Then hydrate isomers. இந்த கொஷின் ஹைட்ரேட் ஐசோமர்னு கேட்பாங்க, இல்லை ஆர் சால்வேட் ஐசோமர்ஸ்ன்னு கேட்பாங்க. கொஷினை நல்லா ஒரு டைம் 2 டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிங்க. ஏன்னா இன்சைடில் சால்வேட் ஐசோமர்னு இருக்கும், அது உள்ளே தான் ஒரு லைனில் ஹைட்ரேட் ஐசோமர்னு இருக்கும். சரிங்களா. தென் கிறிஸ்டல் ஃபில் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி, கிறிஸ்டல் ஃபில் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, ரெண்டுமே ஒரே கொஷினாக கூட 5 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் டிஸ்கஸ் ப்ரீஃப்லி நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ், போன வருஷம் கொஷின் பேப்பரில் 5 மார்க்ஸில் கேட்ட கொஷின். தென் லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபிடி தேரி. ஓகே. தென் 6th லெசனை பார்த்தீங்கன்னா, 6th லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் சுற்றி வந்தாலும் சில கொஷின்ஸ் தான் இருக்குது. அந்த சில கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டாலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் 6th லெசன்லேருந்து கேட்ட கொஷின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். தென் புக் பேக்கில் இருக்க கொஷின் பார்த்துக்கலாம். யூனிட் செல் பார்த்துக்கோங்க, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல் பார்த்துக்கோங்க, கிறிஸ்டைன் சாலிட், அமார்ஃபஸ் சாலிட், 5 மார்க்ஸ் கொஷின் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிளாசிஃபை த ஃபாலோயிங் சாலிட்ஸ். தென் 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் பார்த்துக்கோங்க. டெட்ராஹெட்ரல் ஆக்டாஹெட்ரல் வாய்ஸோட டிஸ்டிங்யூஷ் பார்த்துக்கோங்க. பாயிண்ட் டிஃபெக்ட்டு, ஷார்ட் கீ டிஃபெக்ட், கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி யூனிட் செல். போன வருஷம் கேட்ட கொஷின் எஃப்சிசி கேட்டிருக்காங்கன்னா இந்த வருஷம் பிசிசி எஸ்சி எதனா ஒன்று கேட்பாங்க. சரிங்களா. அதனால் பிசிசியும் பார்த்துக்கோங்க, எஸ்சியும் பார்த்துக்கோங்க. தென் ஒய் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில், 3 மார்க்கில் கம்பல்சரியில் கூட கேட்கலாம். ஆனால் கம்பல்சரி நம்மளுக்கு மோஸ்ட்லி சம்மு தான் வர பார்க்கும், சம்மில் ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க. அதனால் இது வந்து 3 மார்க்கில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் பிசிசி, எஸ்சி, எஃப்சிசி, பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல், phase center cubic unit cell, simple cubic unit cell. Then what is meant by term coordination number. Then 18th questions, then 22 questions, 23 questions கம்பல்சரி கொஷினில் கேட்டாங்கன்னா இந்த கேள்விகள்லாம் இந்த சம் தான் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. தென் 24th கொஷின் ஃப்ராங்கல் டிஃபெக்ட். தென் 7th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதான் 3rd கொஷின் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். 4th கொஷின் வந்து ஆஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன். தென் இன்சைடில் பார்த்தாலும் நம்மளுக்கு இதே தான் கொடுத்துருப்பாங்க. தென் ரேட் லா ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். தென் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் ரேட் வித் அன் எக்ஸாம்பிள். இது வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின், டீட்டெயிலில் 2020 3 மார்க்ஸில் கேட்ட கொஷின்ஸ். தென் 0 ஆர்டர் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ், சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஐடென்டிஃபை த ஆதர் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். தென் அரினஸ் ஈக்குவேஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் 13th கொஷின் பாருங்கள், கொலிஷன் தியரி ஆஃப் பயோமாலிகுலர் ரியாக்ஷன். இந்த கொஷினை அடிக்கடிக்கு கேட்க மாட்றாங்க, இது வரைக்கும் எந்த பப்ளிக்லேயும் வந்ததில்லை. சப்போஸ் இந்த பப்ளிக்கில் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்தால் இது 5 மார்க்ஸில் கேட்பாங்க கன்ஃபார்ம். 5 மினிட் லெசன்லேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் தான் எடுத்தாகணும். இது முன்னாடியே வந்ததில்லை. சப்போஸ் வந்ததுன்னா 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால் இந்த கொஷினை ஓரளவு கான்செப்டாச்சு பார்த்து வச்சுக்கிட்டு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். தென் 23, 26, 30 இது வந்து இம்பார்ட்டன்ட் சம், கம்பல்சரியில் கேட்கக்கூடிய சம். இது நான் இதில் புக்கில் இருக்கிறதால இதிலே அப்படியே டிக் பண்ணிட்டேன். தென் நான் தனியாகவும் போடுறேன் வீடியோ. சரிங்களா. இதுதான் 7 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லாக புக் பேக் கொஷின்ஸ். தென் இப்போ புக் இன்சைட் கொஷின்ஸ். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி. ஃபிசிக்ஸ் நம்மளுக்கு கவலை இல்லை, ஃபிசிக்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு புக் பேக்லேருந்தே வரும். 9 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 6 அட்டன் பண்ணுற மாரி வேண்டாம், மினிமம் 7, 8 ஆச்சு புக் பேக்லேருந்து, இல்லை 6 ஆச்சு புக் பேக்லேருந்து வந்துடும். ஆனால் கெமிஸ்ட்ரி அந்தமாரி இல்லை, பாதிக்கு பாதி கலந்து தான் வரும். தென் புக் பேக் ஒரு 4 கேட்டாங்கன்னா இன்னர் ஒரு 4 கேட்பாங்க. தென் இம்பார்ட்டண்ட் இன்னர் கொஷின்ஸ் தான். சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்பீங்க. தென் இதை படிச்சுக்கோங்க. கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், பேஜ் நம்பர் நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தென் எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்லாம் 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைம் இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷனை கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். தென் சைனர் லீச்சிங், சிமெண்டேஷன், ஹவு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ் கேரிட் அவுட் ஃப்ரம் த கான்சன்ட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தென் வாட் இஸ் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன், டிஃபைன் ஆட்டோ ரிடக்ஷன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீலிங்கம் டயக்ராம். எல்லோரும் லிமிட்டேஷன்ஸ் படிப்பீங்க, தென் அப்ளிகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் ஹால் அரல்ட் ப்ராசஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், அந்த கொஷின் தான். தென் வாட் இஸ் லிக்வேஷன், தென் வான் அர்க்கல் மெத்தட். எப்படி நீங்கள் மான் ப்ராசஸ் படிச்சிங்களோ அதேமாதிரி வான் அர்க்கல் மெத்தடோ படிக்கணும். உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஹவு டு ரிஃபைனிங் ஜிர்கோரியம் ஆர் டைட்டானியம்னு கேட்பாங்க. இல்லை வான் அர்க்கல் மெத்தட் கூட டைரெக்டாக நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. தென் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் போரான், பேஜ் நம்பர் கொடுத்துருக்க பாருங்க பார்த்துக்கோங்க. போரிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு இட் கிவ்ஸ் இட்,
இது வந்து ஒரு டைம் கோட்டேலியில் கேட்ட கொஷின்ஸ் சரிங்களா, அதனால தான் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஈக்குவேஷன் நீங்கள் 2 ஈக்குவேஷனில் எதனா ஒன்று பார்த்தா போதும். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட், யூசஸ் ஆஃப் டைபோரேன், MCAFE process, preparation and uses of alums, difference between graphite and diamond, 3 mark questions. Then preparation of silicones and other types, போன டைம் யூசஸ் கேட்டாங்க, இந்த டைம் ப்ரிப்ரேஷன் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் வாட் இஸ் பைராக்சின் ஆர் செயின் சிலிகேட் சரிங்களா. தென் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் நைட்ரஜன், ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், ஹோல்ம் சிக்னல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 2020 கொஷின். தென் ஆக்சிஜன், அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர், இது நீங்கள் பாருங்கள், இந்த அலோட்ரோபிக் ஃபார்ம் படிக்க முடிஞ்சால் படிங்க. தென் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட், சல்ஃபூரிக் ஆசிட், எதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ ஈக்குவேஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவேஷன் படிக்க முடியாதவங்க எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுக்கோங்க. தென் டெக்கன் ப்ராசஸ், தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்அலர்ஜன் காம்பவுண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்அலர்ஜன் காம்பவுண்ட், இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட். இந்த கொஷின்ஸ் வந்து 2022 மெயினாக அரினஸ் ஈக்குவேஷன், அப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் அரினஸ் ஈக்குவேஷன்ஸ், இந்த கொஷின்ஸே நிறைய வந்தது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. தென் நமக்கு 5 days பயாலஜிக்கலாக லீவ் விட்டுருக்காங்க. தென் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 2 days தான் வரும். அதாவது டஃப்பாக இருக்குமா ஈஸியாக இருக்குமாலாம் தெரியாது. ஏன்னா கொஷின்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் எடுக்கிறாங்க, அதுலேருந்து ஏதோ ஒரு கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி தராங்க. அது யார் எடுத்தது வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. தென் அப்போ இருக்கிறப்ப எப்படி வேணால் கொஷின்ஸ் வரலாம், ஈஸியாகவும் வரலாம், மாட்ரேட்டாகவும் வரலாம். அதனால் எல்லோரும் நல்லா படிச்சுன்னு போங்க. தென் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஜிக்லர் நெட்டா கேட்டலிஸ்ட், தென் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் அண்ட் இட் யூஸ் கேட்டாங்கன்னா அதோ ஆன்சர் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், அதான் அதோட யூசஸ். தென் வாட் இஸ் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ், ஹைட்ரோ ஃபார்மலேஷன் ஆஃப் ஓல்ஃபின்ஸ், இதெல்லாம் ஈக்குவேஷன் சின்னதாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஹவு ஹாலாய் ஃபார்ம்டு பை ஹோமி ரோதரி ரூல், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். குரோமைட் குளோரைட் டெஸ்ட், 3 mark கொஷின்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் அசிட்டால்டிகைட், 2 mark கொஷின்ஸ். தென் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் வெர்னஸ் தெரி, டிஃபைன் கோஆர்டினேஷன் என்டிட்டி அண்ட் லிகண்ட், இதுலேருந்து எதனா ஒன்று கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ், ஒன்று இல்லை கேட்டனைக் காம்ப்ளெக்ஸ், ஆனைனிக் காம்ப்ளெக்ஸ், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது. தென் மெயின் அஜம்ஷன் ஆஃப் விபிடி, எப்படி நம்மளுக்கு வெர்னஸ் தேரி இருக்கோ அதேமாதிரி விபிடி தெரியும், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். வென் இல்லுஸ்ட்ரேட் விபிடி. தென் இந்த இல்லுஸ்ட்ரேட் பாருங்கள், இந்த கால்குலேட் சிஎஃப்எஸ்சி, இந்த 2 கொஷினுமே வந்து இது வரைக்கும் கேட்கலன்னா, ஆனால் இந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும், கேட்டால் விட்டுட்டு வரக்கூடாது, அதனால தான் இந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். தென் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் தெரி, எப்படி டெஃபினேஷன் கேட்குறாங்களோ சைலண்ட் ஃபியூச்சர்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், இன்சைட் கொஷின்ஸ். தென் கால்குலேட் பிரிட்ஜிங் CO லிகண்ட் அண்ட் டெர்மினல் குரூப் ஆஃப் Fe2O3 CO2 CO8, அது வந்து நீங்கள் அந்த டயக்ராம் போட்டு எத்தனை பிரிட்ஜிங் அப்புறம் எத்தனை அதோட டெர்மினல் குரூப்ஸ், இது புக்கில் பேஜ் நம்பர் 157 இருக்குது பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. தென் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோட்ரோபி அண்ட் அனிசோட்ரோபி, ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ், 2 or 3 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. தென் மாலிகுலர் அண்ட் கோவலன்ட் சாலிட்ஸ், இல்லை கோவலன்ட் சாலிட்ஸ் வந்து 22 கொஷின்ஸ். தென் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். தென் எஃபிஷியன்சி ஆஃப் SC BCC FCC, நம்ம புக் பேக் பார்க்குறப்பே அந்த கொஷின்ஸ் பார்த்துருப்போம், இன்னர்லையும் வரப்போ அதே கொஷின்ஸ் தான் 6th லெசனை பொறுத்த வரைக்கும் வரும். தென் வாட் இஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன், அந்த கொஷின்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். 2D = n lambda sin theta ஏதோ ஒரு ஃபார்முலா வரும். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டல் டிஃபெக்ட், பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட், வால்யூம் டிஃபெக்ட்னு 4 பிரிப்போம், அதான் அவள் தான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட் எப்படி பிரிப்போம், ஸ்டைக்கோமெட்ரி டிஃபெக்ட், நான் ஸ்டைக்கோமெட்ரி டிஃபெக்ட். ஸ்டைக்கோமெட்ரி டிஃபெக்டில் என்ன வரும், ஃப்ராங்கல் ஷார்ட்கி அந்தமாரி வரும்ல, அந்த கொஷின்ஸ். தென் யூனிட் 7 பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஒருவேளை டிஃபைன் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா இதில் இருக்கிறதே எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. தென் ஃபஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர் ரியாக்ஷன், அதே கொஷின் தான். இதில் 4th லெசன் 7th லெசனில் நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் 6th 7th பொறுத்த வரைக்கும் புக் இன்சைடும் ஒன்றா தான் இருக்கும். தென் நீங்கள் கொஷின்ஸ் வந்து ஏன்னா மாற்றி கேட்கறதுக்கான புக்கு பேக்கில் ஒரு கொஷின்ஸ் இருக்கும், புக் இன்சைடில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதனால தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் கொஷின்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. தென் ஃபஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதோட ஈக்குவேஷன். தென் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் 0 ஆர்டர் ரியாக்ஷன். தென் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட், அந்த ஒரு 5 ஃபேக்டர், கேட்டலிஸ்டால் அஃபெக்ட் ஆகுது, அந்தமாதிரி டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகுது, அந்தமாரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரும், அவள் தான். அப்புறம் ஆஃப் லைஃப் பீரியட், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் அதில் சொன்ன கொலிஷன் தியரி நம்ம புக் பேக்கில் பார்க்குறப்ப பார்த்தோம், அந்த கொலிஷன் தியரி ரேராக படிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த டைம் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் அது இது முன்னாடி கேட்காததால் நான் அதை இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கல.
தென் இதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 7 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் இதை பார்த்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். தென் யூனிட் 2க்கான யூனிட் வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கெமிஸ்ட்ரி எக்ஸாமை நல்லா படிங்க. உங்கள் ஸ்டாஃப் சொன்னதையும் உங்கள் இதுக்கு முன்னாடி நான் அந்த கோட்டையிலேயே ஆஃபெல்ல இம்பார்ட்டன்ட் கேட்ட கொஷின்ஸும் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதையும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் 1 மார்க்ஸ் மேக்ஸிமம் 13 hour புக் பேக்லேருந்தே வந்துடும். ஆனால் 1 மார்க்ஸ் விடாதீங்க. சென்டம் போட நினைக்கிறவங்க 1 மார்க்ஸை விடக்கூடாது. தென் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி விடக்கூடாது. கம்பல்சரிக்கு தனி